கல்யாணம் முடிச்ச 3 மாசத்துல நெப்போலியன் பையனுக்கு ஃபங்ஷன். மலேசியா இரட்டை கோபுரத்துல நடந்த கொண்டாட்டம். நடிகர் நெப்போலியனோட மூத்த பையன் தனுஷுக்கு போன நவம்பர் மாசத்துல அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி 3 மாசம் கழிச்சு இப்போ மலேசியாவுல நெப்போலியன் குடும்பத்தினர் அடுத்த ஃபங்ஷனா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படங்களும், வீடியோக்களும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி நெப்போலியன் குடும்பத்தினர் பத்தின செய்திகள் இணையத்துல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நெப்போலியனோட மூத்த பையன் 4 வயசுலயே தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருந்த நிலையில, அவருக்கு 23 வயசுல கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நெப்போலியன் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தன்னோட குடும்பத்துக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தான் மருமகளா வரணும் அப்படின்னு நெப்போலியன் ஆசைப்பட்டது மாதிரியே, திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரையைச் சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பொண்ண பத்தி தெரிய வந்தது. தன்னோட மனைவியோட அப்பா பார்த்த வரன தன்னோட பையனுக்கு பேசி முடிச்சிருந்தாரு. அப்போ நெப்போலியன் அமெரிக்காவுல குடும்பத்தோட செட்டில் ஆயிருந்த நிலையில தன்னோட மனைவியோட பெண் வீட்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு போனாரு. நெப்போலியனோட பையன் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதால அவரால விமானத்துல பயணிக்க முடியாது அப்படிங்கறதால அவர் அமெரிக்காவில இருந்தபடியே வீடியோ கால்ல என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. இந்த செய்திகள் இணையத்துல அதிகமா வைரல் ஆச்சு. அதிகமா விமர்சனங்களும் எழுந்துச்சு. தசை சிதைவு நோயால எழுந்து கூட நடக்க முடியாம வீல் சேர்ல வாழ்க்கை நடத்தவருக்கு கல்யாணம் தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. ஆனாலும் நெப்போலியன் தன்னோட பையனுக்காக எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியும் வந்தாங்க. இந்த நிலையில நெப்போலியன் பையன் ஆசைப்பட்டது மாதிரியே அவரோட கல்யாணம் ஜப்பான்ல நவம்பர் 7ஆம் தேதி பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. இப்போ 3 மாசங்களா ஜப்பான்லயே குடும்பத்தோட சுத்தி பார்த்துட்டு வந்த நெப்போலியன் அமெரிக்காவுக்கு கிளம்ப இருக்கிறாரு. இதுக்கு இடையில சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான நாடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், அப்புறம் வீடியோக்கள தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நெப்போலியனோட நண்பரான ஜீவன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நெப்போலியன் பையன் தனுஷோட ரிசப்ஷன் வீடியோவ பகிர்ந்திருக்காரு. அதுலயும் கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துக்கு பின்னாடி மலேசியாவுல இரட்டை கோபுரத்துல இவங்களோட ரிசப்ஷன் நண்பர்கள் முன்னிலையில கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ நெப்போலியன் பையன் அப்புறம் மருமகள் 2 பேருமே கேக் வெட்டி சந்தோஷப்பட்டுருக்காங்க. சமீபத்துல தான் தன்னோட பையனோட கல்யாணம் முடிஞ்சு 100 நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு நெப்போலியன் சந்தோஷமான வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுவும் காதலர் தினம் தன்னோட பையனுக்கு கல்யாணமாகி 100வது நாள் வந்தது தங்களோட குடும்பத்துக்கு சந்தோஷம் அப்படின்னும் பகிர்ந்திருந்தாரு. இப்போ தன்னோட பையனோட ரிசப்ஷன அவர் ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. அக்ஷயா அப்புறம் தனுஷ் தம்பதிகளுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க.